ஹாய் டே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க படிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று டே 5 வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று 24 பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு வந்து 24 பேப்பர்ஸில் 3 பேர் சென்டம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ எங்கள் டீம் வந்து 7 டீம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டீமுக்கு 6 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 7 டீமில் பார்த்தீங்கன்னா எந்த டீம்லையுமே நேற்று வந்து ஃபெயிலியர்ஸ் யாருமே கிடையாது. அதே போல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 12 பேர் வந்து சென்டம் போட்டிருக்காங்க. ஸோ நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சென்டம் வந்துருந்துச்சு எங்கள் சென்டரில் மட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது யாருமே மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நேற்று ஃபெயிலியர்ஸ் வந்து யாருமே கிடையாது. இப்போ நேற்று எனக்கு வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா 22 மார்க் தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்னொரு 3 மார்க் போட்டால் பாஸு. நானும் எவ்வளவோ தேடி பார்க்குறேன், 3 மார்க் போடுறதுக்கு எங்கேயுமே சான்ஸே இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மொத்தமே 7 பேஜ் தான் எழுதியிருக்கான். எழுதிட்டு மற்ற பேஜ்லாம் பின்னாடி அடிச்சிட்டான். அப்ப என்னடா பண்றது, 3 மார்க் போடுறதுக்கு வந்து வழியே இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், அடிச்சுட்டு லாஸ்ட்ல அடிச்சுட்டு ஒரு 4-5 பேப்பர் தள்ளி 2-3 சம் இந்த ப்ரூவ்ட் சம் பார்த்தீங்களா, அதை கொஸ்டின் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஸோ எனக்கு வந்து பார்க்காம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 சம் எழுதியிருந்தான். ஸோ அந்த 4 சம்க்கு டிக் போட்டு 4 மார்க் போட்டு ஸோ 22 + 4 26 மார்க் போட்டு அவனுக்கு நான் பாஸ் பண்ணி விட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரூவ்ட் சம் நீங்கள் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேற்று கேம்பை பொறுத்தளவுக்கு மேக்ஸில் எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே கிடையாது. அடுத்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று கேம்பில் வந்து எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே கிடையாது. சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 2 பேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா சொன்னாங்க. அதே போல் 65+ வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நேற்று பொறுத்தளவுக்கு 65+ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீச்சர்ஸ் சொன்னாங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து யாருமே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70க்கு 35க்கு மேலே தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. நேற்று பேப்பர்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே கிடையாது. சென்டமும் நேற்று வந்து 3லையுமே வந்திருக்கு. ஸோ அடுத்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி 3மே பார்ப்போம். ஸோ பயாலஜி பார்த்தீங்கன்னா 70க்கு 65 கீழே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் 65க்கு மேலே வந்து நேற்று வந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே யாருமே வாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் பாட்னி சுவாலஜியை பொறுத்தளவுக்கு அதில் வந்து 2 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பாட்னி சுவாலஜிலையும் வந்து நேற்று வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எதுலையுமே வந்து அதுலேயும் ஃபெயிலியர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத டீச்சர்ஸ் சொன்னாங்க. அடுத்து சிஎஸ், சிஏ. ஸோ சிஎஸ்சிஏ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதில் நிறைய சென்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து அதிகபட்சமான சென்டம் வந்திருக்கு. சிஎஸ்சிஏல பார்த்தீங்கன்னா சிஎஸ்க்கு மட்டும் நேற்று நியர்லி 20 சென்டம்ஸ் வந்திருக்கு. சிஏல பார்த்தீங்கன்னா நியர்லி 30க்கு மேலே போயிருக்கு சென்டம். ஸோ அதில் வந்து சிஎஸ்சிஏல வந்து இந்த தடவை வந்து நிறைய சென்டம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிஎஸ்ஸை பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே போல் சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கறதுனால அதில் வந்து நிறைய பேர் வந்து மார்க் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்சிஏல பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்கே பார்த்தீங்கன்னா 70க்கு 40, 45 இப்படி தான் மினிமம் மார்க்கே வாங்கிட்டு இருக்காங்க. யாருமே அது கம்மியாக வாங்கலை. ஓகே, நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்ப்போம். ஸோ தமிழ், இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வந்து நம்ம கேம்ப்ல வந்து சென்டம் வந்து யாருமே போடல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சென்டம் யாருமே போடல. பட் 90க்கு 88 வாங்கியிருக்காங்க. தமிழ்லையும் வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தமிழ், இங்கிலீஷ் வந்து மார்க் போகுது. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து மார்க் குறைப்பாங்க. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் நிறைய பேர் வந்து நிறைய மார்க் வாங்கலாம். அதே போல தமிழ்ல பாத்தீங்கன்னா மனப்பாட பாட்டுலாம் பாத்தீங்கன்னா சும்மா 700 எழுதி வச்சிருக்காங்க. யாருமே வந்து படிக்காம எழுதிருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு 90க்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து 30, 35 இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90க்கு 80க்கு மேலே வந்து ஒரு சிலர் கொஞ்சம் தான் வாங்கியிருக்காங்க. பட் வந்து ஆவரேஜ் மார்க் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் மார்க் 50லேருந்து 70 வரைக்கும், அந்த 50 to 70 வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் யாரும் கிடையாது. தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர்ஸ் யாருமே கிடையாது. டே 5 பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எதுலையுமே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. எல்லாருமே வந்து திருத்தின வரைக்கும் எல்லாருமே நீ வந்து பாஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையும் காமர்ஸ்லையும் சென்டம் வந்திருக்கு. பட் பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு 89 மார்க்ஸ் வந்து ஒரு 3 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 1 வேர்டில் தான் மார்க் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே போல் ஆர்ட்ஸ் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே நேற்று டே 5 பொறுத்தளவுக்கு கிடையாது.
ஸோ நம்ம போடுற வீடியோஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லா கமெண்ட்டுமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாமல் வந்து அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்கிற வேணாம். கண்டிப்பாக வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம். ஷுவராக வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஷுவராக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் கேட்டுக்காங்கன்னா, சார் நான் வந்து 20க்கு மேலே வாங்கிடுவேன், அதாவது 20, 22 வரும், எனக்கு வந்து பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு தான் கேட்டுக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 20க்கு மேலே வந்தாவே வந்து உங்களுக்கு பாஸ் போடுவாங்க. பட் நீங்கள் வந்து ஏதாவது எழுதியிருக்கணும். ஒன்றுமே எழுதாமல் வந்து கண்டிப்பாக பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து சப்போஸ் 1 வேர்டு மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். 1 வேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 20 1 வேர்டு இருக்குது. ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா 15 1 வேர்டு தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து 15 1 வேர்டுமே கரெக்டாக எழுதுவீங்களா, 20மே கரெக்டாக எழுதுவீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பாஸ் ஃபெயில் போட முடியாது. நீங்கள் 1 வேர்டு எழுதியிருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், இல்லை கொஸ்டின்ஸ் எழுதிருக்கணும், ஏதாவது ரிலேட்டடாக வந்து எழுதி வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 20, 21 வந்தாலும் உங்களுக்கு ஷுவராக வந்து பாஸ் போட்டுருவாங்க. அதனால வந்து அதை பற்றி யாருமே வந்து கவலைப்பட வேணாம். அதுபோல் இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து 89 மார்க் வருது, ஒரே ஒரு 1 வேர்டு தப்பு. ஸோ அந்த 1 வேர்டு தப்புனா அந்த 1 வேர்டை கரெக்ஷன் பண்ணி எனக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா சென்டம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டம் நீங்கள் உங்களுக்கு வந்து சென்டம் வந்துச்சு அப்படின்னாவே பேப்பர்ஸை வந்து 2-3 ட்ரிப் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து சென்டமே போடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் திருத்தி எங்களுக்கு சென்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓ அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஇ செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்டம் போட்டிருந்தோம்னா இதுக்கு ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் செக் பண்ணி கரெக்டாக வந்தால் மட்டும் தான் அந்த சென்டம் மார்க் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ சென்டம் வந்தால் மட்டும் தான் இந்த வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து ரிமைனிங் வந்து எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே கவலைப்பட தேவையில்லை. பேப்பர் வேல்யூஷன் பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து லிபரல் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷுவராக அட்டன் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஏதாவது எழுதிருக்கணும், அந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதினா போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் தான். அதனால வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் தான் போடுவாங்க. அதனால வந்து யாருமே நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இந்த தடவை வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு வீடியோவில் வந்து டே 6 பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.